தவிக அரசின் வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் மற்றுமொரு பெயர் மாற்ற நிகழ்வு நடைபெற்றுள்ளதாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம் செய்திருக்கிறார். வறட்சி பற்றி பேசாமல் புகழ்ச்சி பாடி முதலமைச்சரின் உச்சி குளிர பாராட்டு மழை பொழியச் செய்ததுதான் அங்கு அரங்கேறியிருப்பதாகவும் மு.க.ஸ்டாலின் விமர்சித்திருக்கிறார். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்குவதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் கிருபா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கிருபா. மு.க.ஸ்டாலின் என்னவெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்? விவரங்களை பகிரலாம். ரூபி வணக்கம். தவிக அரசின் முதல் வேளாண் பட்ஜெட்டாக இன்று இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பட்ஜெட்டில் நெல், கரும்பு உள்ளிட்ட ஆதார விலைகளை அவர்கள் அறிவிக்கவில்லை என எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றன. இந்த நிலையில் தற்போது திமுக தலைவரான ஸ்டாலின் வேளாண் பட்ஜெட்டை விமர்சிக்கும் விதமாக பதிவிட்டிருக்கிறார். அதாவது வறட்சி பற்றி பேசாமல் புகழ்ச்சி பாடி முதலமைச்சரின் உச்சி குளிர பாராட்டு மழை பொழியப்பட்டதுதான் இந்த பட்ஜெட் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மற்றும் ஒரு பெயர் மாற்ற நிகழ்வாக மட்டுமே இந்த பட்ஜெட் நடந்து முடிந்திருப்பதாக அவர் கூறியிருக்கிறார். திராவிட மாடல் அரசின் திட்டங்களின் மேல் வெற்றி என்ற லேபிளை ஊட்டினால் வேலை முடிந்தது என இந்த அரசு நினைக்கிறதா என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். குறுவை சாகுபடி பாதித்து அரசின் உதவிக்கரத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் டெல்டா உழவர்களுக்கு எதுவும் இல்லாத வெற்று பட்ஜெட்டாக இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கை அமைந்திருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். உழவர் பெருமக்களின் கோரிக்கைகளை உரத்த குரலில் இந்த கூட்டத்தொடர் முழுவதும் திமுக உறுப்பினர்கள் எழுப்புவார்கள். முடக்கத்தில் இருக்கும் அரசு விழித்துக் கொண்டு பதில் சொல்லியே ஆக வேண்டும், தீர்வு கிடைக்க வேண்டும் என்றும் அவர் அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். ரோபி, விவரங்களுக்கு நன்றி கிருபா.